காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியானத்தின் தலைப்பு இறை தீர்மானம். திருமறையின் ஆதார வசனம் லூக்கா 9:62. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. லூக் 9:62. No one having put his hand to the plow and looking back is fit for the kingdom of God. இன்றைய தியான பகுதி லூக்கா 9:57 முதல் 62 வரையிலும். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவர் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். உலகில் மக்களாய் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வை பற்றி தீர்மானிப்பதும் திட்டமிடுவதும் இயல்பானது. உலக வாழ்வின் யதார்த்த நிலையினோடே மனிதனின் ஆன்மீக உணர்வு மறுமையை பற்றி சிந்திக்க செய்கிறது. உலகுடன் முடிந்துவிடும் உடல் வாழ்வுக்கு பிறகு அழியாத ஆன்மாவுக்கான அதற்கென ஒரு நல்வாழ்வு வேண்டும் என்று விரும்புவதும் ஆன்மீக உணர்வின் வெளிப்பாடே ஆகிறது. ஆண்டவர் தரும் அருட்கடைகளில் மிக உன்னதமானது நித்திய வாழ்வுதான். தாம் படைத்த மனுக்குலம் நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்பதே ஆண்டவரின் விருப்பம்.
இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மண்ணில் மானிடனாய் பிறந்தார். மண்ணில் மானிடனாய் வாழ்ந்த தம் வாழ்வுதனை எல்லாரும் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதே அவர் நம்மில் எதிர்பார்க்கும் வாழ்வு. இயேசு கிறிஸ்துவின் வாழ்வும் போதனையும் பரலோக ராஜ்யத்தையும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதையுமே மையமாய் கொண்டு அமைந்தது. அதுபோல நாமும் வாழ்ந்து பின்பற்றுவதே இறை தீர்மானம். இந்த வாழ்வுதனை வாழ்ந்து காட்டுவது என சூழ்நிலைகளையும் வாழ்க்கை சூழல்களையும் நாம் காரணம் காட்டுவது ஏற்புடையதாய் அமைவதில்லை என்று சொல்லி இன்றைய திருமறையின் தியான பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. லூக்கா 9வது அதிகாரம் வசனம் 59 மற்றும் 61 ஆகிய வசனங்களில் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு தடையாக நின்ற உலக காரியங்களை செய்ய விருப்பம் கொண்டவர்களை இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி அற்றவர்கள் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, இறை தீர்மானம் இயேசுவை பின்பற்றுவதும் பரலோக வாழ்வை அடைவதும் தான். அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்ற நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக தான் இன்றைய காலை செய்தி உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்துகிறது. ஆண்டவரின் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக உள்ள உலக இச்சைகளை களைவோம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். அநேகர் நம்முடைய பொருளாதாரங்களுக்காக, குடும்பங்களுக்காக தினந்தோறும் காலை முதல் இரவு வேளை வரையிலும் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரின் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் வசனம் 17 திருமறை கூறும் வசனங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இறை தீர்மானத்தை நம் வாழ்வில் நிறைவேற்றி அழிவில்லா வாழ்வை தொடர்ந்து அடைய வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றுவோம். அவர் நிச்சயமாக உங்களை நல்வழியிலே வழிநடத்துவார். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 1:21 சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியிலே சிறை கைதியாய் 2 வருடம் அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில், அதாவது அது கிபி 60 முதல் 62 வரையிலும் பிலிப்பியர் 1வது அதிகாரத்தை அவர் எழுதினார் என்பது பல அறிஞர்களால் புரிந்து கொள்ளப்பட்ட உண்மையாகும். அப்போஸ்தலர் 21 வசனங்கள் 17 முதல் 39 வரையிலும் இது நமக்கு கற்றுத்தருகிறது. பவுலை சிறையில் அடைத்தால் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க மாட்டார் என்று நினைத்த ரோமர்கள் அவரை சிறையில் அடைத்தனர். ஆனால் அதன் பின்புதான் அநேகர், அதாவது பவுலுடைய சீஷர்கள் திட மனதுடன் தைரியமாய் கிறிஸ்துவையே பிரசங்கித்தார்கள். இதுவே பிலிப்பியர் 1வது அதிகாரம் வசனம் 12-13 கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று. இதனால் பிற தெய்வ வணக்கமுடைய ரோம அரண்மனை எங்குமுள்ள யாவரும், போர் சேவகர் மட்டும் அக்காலம் ரோமில் ஏறக்குறைய 10,000 பேர் இயேசு என்றால் யார் என்பதை அறிந்து புரிந்து விசுவாசிக்கவும் கிறிஸ்தவர்கள் பெருகவும் கிறிஸ்து அறிவிக்கப்படவும் காரணமாயிற்று. அவ்வளவு அழகாக ஒரு மனிதனுடைய கடிதம், ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு பலரை கிறிஸ்துவை அறிய காரணமாக அமைந்தது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஊழியக்காரராகிய திரு மோசஸ் ராஜசேகர் அவர்கள் ஒரு பாடல் பாடின போல, கிறிஸ்தவரை துன்புறுத்தாதே அவன் வெட்ட வெட்ட வளருவான் என்று ஒரு பாடல், தமிழ் பாடலிலே கிறிஸ்தவ பாடலை நீங்கள் கேட்டு இருக்கலாம். அதே போல ஜான் பனியன் அவர்கள் சிறை கைதியானார். அந்த காலம் போப் தவிர வேறு யாராவது கிறிஸ்துவை பிரசங்கித்தால் தண்டனை சிறைவாசம்தான். ஆனால் என்ன நடந்தது? அவரை சிறைவாசம் செய்திருந்த போது ஜான் பனியன் அவர்கள் மோட்ச பயணம் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அதன் வழியாக அநேகர் கிறிஸ்துவை அறிவதற்கு காரணமாயிற்று. சாது சுந்தர் சிங்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சாது சுந்தர் சிங் கூட அவரை கிணற்றில் தள்ளினார்கள். தப்பித்து விடாதபடி அவரை மூடி வைத்து பார்த்தார்கள். ஆனால் அந்த செயல்தான் அநேகர் கிறிஸ்துவை அறிய காரணமானது. ஒரு மனிதன் ஒரு சகாப்தத்தை உண்டு பண்ண முடியும், ஒரு ரெவல்யூஷனை, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் என்பதை ஜான் பனியனுடைய வாழ்க்கை மூலமாகவும் சாது சுந்தர் சிங்கினுடைய எடுத்துக்காட்டு மூலமாகவும்
திரு மோசஸ் ராஜசேகர் ஊழியக்காரருடைய அந்த பாடல் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, கிறிஸ்துவை பிரசங்கிக்க நீங்கள் என்ன முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எப்படியாவது கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை குறித்து கிறிஸ்துவனுடைய இறை தீர்மானம் அப்படித்தான் இருக்கிறது. உங்களை பாவத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, நோய்களிலிருந்து இயேசு கிறிஸ்து மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் பாத்திரராக இருக்கிறீர்கள், கடன்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நீங்கள் அவருக்காக செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் நித்திய வாழ்வை பெற்றுவிட்டீர்களா? ஆண்டவருக்கு முன்பாக நான் தைரியமாக நிற்க முடியும், தேவனுக்கு முன்பாக நான் தைரியமாக என்னை குறித்து நிற்க முடியும் என்று சொல்லி அந்த தைரியம் இருக்கிறதா? பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன் என்கிற ஒரு குற்ற உணர்வு இருக்கிறதா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கவசமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அவரை பிரசங்கிங்கள் அருமையானவர்களே. அநேகர் பவுலின் சிறைவாசத்தினால், அவருடைய கட்டுகளினால் கர்த்தருக்குள் திடன் கொண்டு பிரசங்கித்தார்கள் என்று பிலிப்பியர் 1:14 படிக்கிறோம். கர்த்தருக்குள் பயமில்லாமல் பிரசங்கித்தார்கள், கர்த்தருக்குள் துணிவுடன் பிரசங்கித்தார்கள். நாம் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நல் மனிதனால் கிறிஸ்துவை பிரசங்கிப்போம். பிலிப்பியர் 1:27 சொல்லியிருக்கிறபடி நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடப்போம். அநேகர் தங்களுடைய ஆட்சியின் பலத்தினால், தன்னுடைய சொந்த பலத்தினால் அல்லது நிர்வாக பலத்தினால் எப்படியாவது கிறிஸ்தவர்களை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தாலும் கிறிஸ்தவம் நிச்சயமாக பரவி கொண்டுதான் இருக்கும். 2022 வருடங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்று உலகம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதை திரு மோசஸ் ராஜசேகர் அவர்கள் பாடியது போல, கிறிஸ்தவனை துன்புறுத்தாதே, அவன் வெட்ட வெட்ட வளருவான். அப்படிப்பட்டவர்களாக அந்த கூட்டத்தில் நாம் இருந்து இறை தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, இந்த காலையிலே உம்முடைய தீர்மானம் எங்களை பற்றி என்ன என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். லூக்கா 9வது அதிகாரத்தின் மூலமாகவும் பிலிப்பியர் 1வது அதிகாரத்தின் மூலமாகவும் அழகாக போதித்து தந்தீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை பிரயோஜனப்படுத்த நீர் விரும்புகிறீர் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படியாவது உம்மை பிரசங்கிக்க பவுல அப்போஸ்தலரை போல, சாது சுந்தரசிங்கை போல, ஜான் பனியனை போல ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக இருக்க, உம்மை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவங்களை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். எங்களை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். என்றும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.